பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து நம்ம பொருளாதார நிபுணர், நான் இடையில நிறுத்திட்டேன். ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயம். இதில் என்னம்மா வேதனை என்ன தெரியுமா, அரசுக்கு கிடைச்ச 46,000 கோடி 50,000 கோடி, ஆனால் 2 மடங்கு வெளியே போயிருக்கு. இதில் என்ன மோசடினா ஒரு தேச துரோகம், அரசுக்கு வரக்கூடிய வருமானம். பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேகத்தில் போனால் 1000 ரூபா பெனால்ட்டி போட்டுறான். 50 47 48 வந்தால் பெனால்ட்டி, சட்டவிரோதம். அரசின் பேரில், இறையாண்மையின் மீதில், கடவுளின் பேரில் சத்தியம் செய்தவர்கள் சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறார், ஒரு பொருளாதார நிபுணர், நிதானமான பேச்சு, அவர் யாரையும் குறிப்பிடவில்லை. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி இதில் எந்த புள்ளியில் பார்க்குறீங்க? அதில் வந்து இந்த அமலாக்கத்துறை, அப்புறம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம், பிஎம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சில செய்திகள் நம்ம சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆமாம். அப்போது நான் செய்திகளை பார்த்தபோது அதிகாரப்பூர்வமாக என்ன சொன்னாங்க, இதை கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது, இது விஷச்சாராயம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சில பேர் கிளம்புனாங்க. சரிங்களா, அப்படி சொல்லக்கூடாது, இது வந்து விஷச்சாராயம் சொல்லாதீங்க அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அதனால் அவங்க அகராதியில் அப்படி ஒன்று இருந்தால் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சொல்லே இல்லை, அது வந்து விஷச்சாராயம் சொல்லாதீங்க, அப்புறம் கள்ளச்சாராயம் சொல்லாதீங்க, முறை தவறி வந்த சாராயம் என்று சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அப்படி எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறவர்கள் இருக்கிற போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போது இந்த கேஸில் வரேன் நான். இப்போது இந்த பிஎம்எல்ஏ பொறுத்தவரையில், இந்த மணி லாண்டரிங் ஆக்டை பொறுத்தவரையில் இதோட பின்புலம் பார்த்திங்கனாக்க பல பேருக்கு இன்னும் அந்த பின்புலம் ஏதோ அந்த மத்திய அரசு பிறகு மத்திய அரசு ஏதோ பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க. 1990ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இது பற்றி விவாதிச்சாங்க. 1998 ஜூன் மாதம் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில், ஜெனரல் அசம்பிளியில். என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு நாடும் மணி லாண்டரிங் ஆக்ட் ஒன்று போட்டாகணும் அப்படின்னு சொல்லி 1998 ஜூன் மாதம் போட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் கழிச்சு 2002ஆம் ஆண்டு இதை நடைமுறைக்கு வருகிறது இந்தியாவில். ஸோ இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட், பிஎம்எல்ஏ என்ன நீங்கள் சொன்னீங்களா, இது ஒரு தேச துரோக குற்றம் சொன்னீங்களா? இல்லை, இது சர்வதேச துரோக குற்றம். இது சர்வதேச குற்றம். பிஎம்எல்ஏங்கிறது சர்வதேச குற்றமாக போட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை போட்ட 1998 ஜூனில் ஐக்கிய நாடுகள் சபை போட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இங்கே இந்த ஆக்டே வந்தது ஒன்று. சரிங்களா, ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎம்எல்ஏ வந்து ரொம்பவுமே ட்ரெக்கோனியன் ஆக்டாக இருக்குது, அதில் வந்து யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா, அது வந்து செக்ஷன் 19 அப்படி தான் சொல்லுது பிஎம்எல்ஏல. ட்ரெக்கோனியன்னா அரசாங்கம் எது வேணாலும் அவங்க முடிவு பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம். மணி லாண்டரிங்கில் அவர் ஈடுபட்டிருக்காரு தெரிஞ்சால் அரெஸ்ட் பண்ணலாம், அதான் 19(1) சொல்லுது. சரிங்களா, 19 சப் கிளாஸ் 1. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் செக்ஷன் 16 என்ன சொல்லுது, சர்வே பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்குது. அப்புறம் செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, டைரக்டர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய பர்மிஷனோட நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம், சர்ச் அண்ட் சீசர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்குது. அந்த ஆக்ட்லேயே ஒரு கண்டிஷன் இருக்குது, செக்ஷன் 16லேயும் இருக்குது, செக்ஷன் 17லேயும் இருக்குது. என்ன, வென் தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டி 16ல் வரும்போது, 17ல் வரும்போது when the director has a reason, has sufficient evidence, அவங்க என்ன சொல்கிறாங்க, has evidence in his possession to believe. ஓகே, இவ்வளோ சொல்லுது. மணி லாண்டரிங் நடந்திருக்கும் என்று நம்புவதற்கான சாட்சியங்கள் கையில் இருக்கணும், வெரி குட், பொசிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டை ஆரம்பிக்கும். 17ல் சர்ச் அண்ட் சீசரை ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தி டைரக்டரேட் டெஃபினெட்லி ஹேஸ் இன் இஸ் பொசிஷன் சர்டன் எவிடன்ஸ் டு பிலீவ் தட் மணி லாண்டரிங் இஸ் டேக்கிங் பிளேஸ், இது நடந்திருக்கணும் அப்படி நம்புவதற்கான சாட்சியம் இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது நல்லா நாங்கள் வச்சுப்போம், மற்றதெல்லாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ், ஓகே, பொருளாதார ஒரு அஃபென்ஸு. ஆனால் மணி லாண்டரிங் இஸ் அ கிரைம் எல்லாம் வச்சுக்கோங்க. அதனால் இது மூலம் வரக்கூடிய எந்த ஒரு லாபமாக இருந்தாலும் அதுக்கு பேர் ஆக்ட் என்ன சொல்லிங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் கிரைம் அப்படி தான் போடுறாங்க சட்டத்திலே. கிரைம் மூலம் வந்தது தான் இது அப்படின்னு, அஃபென்ஸ் இல்லை. நல்லா வச்சுப்போம். இந்த வார்த்தையில் அஃபென்ஸுக்கும் கிரைமுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம். இது வந்து கிரைம். அப்புறம் 19ல் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்கிறார் என்று நம்புவதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் அவரை கைது செய்யலாம்னு 19ல் சொல்லுது. கைது செய்வதற்கான நடவடிக்கை எதுவும் இன்கம் டேக்ஸில் இல்லை. இன்கம் டேக்ஸ் கைதெல்லாம் பண்ண முடியாது, அது பவர்லாம் இல்லை. எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன், இல்லைன்னா இல்லை. சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு நடந்துகிட்டு இல்லையா, இதில் மிக முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2002ல் வந்தது. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க அது வந்து கைது செய்வதற்கான அந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. 2002லே வந்தது. அதுக்கப்புறம் 2004லேருந்து 2014 வரையில் இவங்க தான் இருந்தாங்க.
ஆனால் மணி லாண்டரிங் ஆக்டில் கூட இந்த ஒரு ப்ரொவிஷனை மாற்றணும் அவங்க நினைக்கவே இல்லை. சரிங்களா, இதுக்கு மேலே போனால் அது அரசியல் ஆகிடும், விட்டுறேன். சரிங்களா, ஆனால் இப்போது அந்த 19ல் இது மாதிரிலாம் போகிற போது அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் போகிற போது நம்முடைய வணக்கத்துடைய நண்பர் ரொம்ப கரெக்டாக கேட்டார், துரைக்கருண் ஐயா அவங்க கேட்டாங்க, இது நடைபெறுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா, எங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா, புலனாய்வு அமைப்புகளுடைய வேலை எல்லாமே ஆதாரங்களை திரட்டி முதல் தகவல் அறிக்கையை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதுடன் முடிந்து போய்விடுகிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக ஜுடிஷியல் ப்ராசஸ் தான், நீதிமன்றம் பண்ண வேண்டியதுதான். ஒருவேளை முதல் தகவல் அறிக்கை தாமதமாகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த எவிடன்ஸை இன்னும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு, இன்னும் வலுவாக கொண்டு சேர்ப்பதற்கான இன்னும் ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. அதுக்கு தான் தாமதமாகுது. ஏன்னா ஒரு முறை நீங்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டால் அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் கூட ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து விட்டேச்சுன்னா அப்புறம் நீதிமன்றம் பார்த்துக்கும். சரிங்களா, அந்த முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு சில சமயங்களே தாமதமாகலாம். அதன் பிறகு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்தாகிவிட்டால் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை உள்ள வரப்போதில்லை. அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர்கள் வருவாங்க, இவங்க வருவாங்க, எல்லாரும் வாதப்பதிவுகள் எல்லாமே வந்து முழுக்க நீதிமன்ற நடவடிக்கைகள். ஆனால் எனக்கு என்ன மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னா, மாண்புமிகு நீதிமன்றங்கள் கூட பொருளாதார குற்றங்களை இன்னும் கடுமையாக பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். சரி, தனிப்பட்ட முறையில் நான் பார்ப்பேன். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு உச்சநீதிமன்றம், அதாவது நீங்கள் சொல்கிறது கிரைம் ஒன்று சொன்னீங்க, இன்னொன்று ப்ராசஸ் ஆஃப் கிரைம். அது பேரே வந்து அது மூலம் வரக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, இதில் என்ன அஃபென்ஸுக்கும் கிரைமுக்கும் இதில் என்னென்ன எனக்கு எங்கே ஒரு சின்ன வருத்தம் வந்தது அப்படின்னா, இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட, ரைட், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றமே கேட்குது, நாங்கள் பெயில் கொடுத்தோம், உடனே அடுத்த நாளே இவர் ஏன் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குது. சரிங்களா, அது என்ன பொறுப்பு யாருங்களாம் சொல்ல தயாராக இல்லை, அது வேண்டாம். சரிங்களா, அப்போ மாண்புமிகு உச்சநீதிமன்றமே இதோட வருத்தத்தை தெரிவிக்கிறது. நாங்கள் வந்து பிணை கொடுத்தோம். ஏன்னா ஜுடிஷியலில் அப்பாயின்மெண்ட் மாண்புமிகு நீதிபதிகளும் அவர்களும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த சொசைட்டி. ஆமாம், எவ்ரிதிங் அவங்க பிணை கொடுத்ததுங்கிறதுக்கு காரணம் வேற. நீண்ட பேப்பர் படிப்பாங்கல்ல, அவர் வந்து அடிப்படையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க பிணை கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் அந்த கேள்வி கேட்டிருக்கு 2 வாரங்களுக்கு முன்பாக, நாங்கள் பிணை கொடுத்தோம், பெயில் கொடுத்தோம். ஆனால் பெயில் கொடுத்த உடனே அடுத்த நாளே அவங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் நீங்கள் கொடுக்குறீங்களே, அது ஏன் அப்படிங்க கேட்டாச்சு. அதுக்கப்புறமா அவர் அதில் தொடர்கிறார். சரி, அவர் யாரு என்ன பொறுப்புங்கிறத அது நம்ம ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கிறோம். பொறுப்புணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டதா? என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் என்னுடைய இணைய நண்பர் துரைக்கருணா சொன்ன மாதிரி ஒரு ஒற்றை புள்ளியில் அத்தனை பேர் இணைய வேண்டும் அப்படிங்கிறது. அது என்ன ஒற்றை புள்ளி உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் இணைந்தே ஆக வேண்டும். அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கும். அப்போ தான் உண்மையான விடியல் கிடைக்கும். அது வந்து அந்த ஒரு ஒற்றை, அதுதான் விடியல் அரசு என்றால் அதுதான் விடியல், மக்களின் விடியல். ஆமாம், அப்போ வந்து அந்த ஒரு ஒற்றை புள்ளி எது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்க்குறவர்களுக்கும் தெரியும். அந்த ஒற்றை புள்ளியில் அத்தனை பேர் இணைந்தாக வேண்டும். அப்படி இணைஞ்சால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உச்சநீதிமன்றம் ஏறத்தாழ இது சரியில்லை என்று சொன்னதுக்கு பிறகும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார். அவர் தொடர்ந்து அந்த பொறுப்பில் ஒருவர் இருந்து கொண்டு வருகிறார் அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னும் வேறு யார் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மிகவும் நாசுக்காக மிகவும் நயமாக ஒரு விஷயத்தை சொல்லுது. இது எப்படி நீங்கள் பண்ணலாம்? பயில் கொடுக்குறோம், ஆனால் உடனே திரும்ப அதே பொறுப்பி அதிலே இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி வருவாங்க? எல்லாமே பிற சாட்சிகளாக மாறி வராக பார்க்குறோம். சாட்சிகள்லாம் பிற சாட்சிகளாக மாறி வருகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அந்த பெயில் கொடுத்ததுக்கான நோக்கமே சிதைந்து போகிறது இல்லையா அப்படின்லாம் கேட்குறப்போ, அப்படி மாண்புமிகு உச்சநீதிமன்றமே கேட்ட பிறகும் கூட அவர் அதிலே தொடர்கிறார். இப்போ எல்லாரும் இப்போ சொன்னாங்க, நம்முடைய அறப்பயக்கத்துடைய நண்பர் கூட கேட்டாங்க, இவர்கள் பதில் சொல்ல வேண்டுமே, ஏன் பதில் சொல்லவில்லை? மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை பதில் சொல்லி அவங்க மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு அவங்க இது வரைக்கும் பதில் சொல்லலை. யாரு கேட்டு பதில் சொல்லுவாங்க? அதனால் இதெல்லாம் சொல்கிறேனே, அதுதான் அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் இணைவது தான் ஒரே ஒரு தீர்வு. காலத்தினுடைய கட்டாயமும் கடமையும் கூட. நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த கடமை. இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சம் இப்போ எங்களுக்கு மற்ற தேவை ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு மனசாட்சியோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது என்னுடைய மக்களின் பாரிய அழுத்தமும் அவருடைய மன கொதிப்பும் ஒரு பக்கத்தில் செல்வம் கோடிக்கணக்கில் குவிந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வறுமையாலும் தவறான வழிகளில், அது சொல்லுங்கள், தவறான வழிகள் சொல்லுங்கள்.